வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கா, என்ன மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, இந்த ஜூலை மாதம் கோச்சார நிலைகள்லாம் எப்படி இருக்கு, அது யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ கோச்சார நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ கோச்சார நிலை இந்த ஜூலை மாதத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும், மிதுன ராசியில் சூரிய பகவானும், கடக ராசியில் குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும், தனுசு ராசியில் இந்த மாத துவக்கத்திலே சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தில் தனுசு ராசியிலிருந்து துவங்கக்கூடிய அமைப்பில் தனுசு ராசியில் சந்திர பகவான் இருக்கார். கும்ப ராசியில் ராகு பகவானும், மீன ராசியில் சனி பகவானும் இருக்கக்கூடிய அமைப்புங்க. இந்த மாதம் ஜூலை மாதம் மாத கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஜூலை மாதம் 4ஆம் தேதியே கடக ராசியிலிருந்து சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. ஜூலை 4ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சுக்கிர பகவான் பயிற்சி அடைகிறாரு, சிம்ம ராசிக்கு வராரு. ஜூலை 7ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, புதன் பகவான் கடக ராசியில் வக்ரகதியிலிருந்து பின்னோக்கி மிதுன ராசிக்கு ஜூலை 7ஆம் தேதி பயிற்சி அடைகிறாரு புதன் பகவான். சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த மாதம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி இரவு விடிய காலை 17ஆம் தேதி கணக்கில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. அது ஆடை மாதம் பிறப்பு ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? அதாவது உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலம் மாதம் துவங்கக்கூடிய மாதமாகும் இந்த ஆடி மாதம். இந்த மாதிரி அமைப்பு தான் கோச்சார நிலை காட்டுது இந்த ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஏற்கனவே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பாருங்க, அர்த்தாஷ்டம சனி பயங்கரமான பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு. அதாவது பிடிச்சி ஆட்டிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அவர் 2, 3ஆம் அதிபதியாக இருந்தாலும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனி அமைப்பில் இருக்கிறதுனால அஷ்டம சனிக்கு பாதி அமைப்பு இல்லைங்களா. அதனால அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி பகவான் அந்த இடத்துல வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, சங்கடங்கள், உடல் ஆரோக்கியம் சீராக இல்லாமல் ஏதாவது ஒரு வைத்திய செலவு, நிம்மதி இல்லாத அமைப்பு, அடுத்தது காலில் பிரச்சனைகள் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது மூட்டு வலி, கால் வலி, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கறது, இந்த மாதிரி உடம்பு ஆரோக்கியம் சீராக இல்லாமல் ஏதாவது ஒரு வைத்திய செலவு கொடுத்துட்டே இருக்காரு சனி பகவான் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா. இந்த ஜூலை மாதம் பாருங்கள், அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து தொந்தரவு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த சனி பகவானை உச்ச குரு பார்க்கிறார்கள். அந்த அர்த்தாஷ்டம சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதம். அதாவது உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைந்திருந்தாலும் அவர் உச்சம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால 2ஆம் இடமான நேத்திர ஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்களா. இதில் எல்லாம் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த ஜூலை மாதம் இருக்குங்க. இது வரைக்கும் சனி பகவானால பிரச்சனைகள், பாதிப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் மேலே சொன்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. சனி பகவான் பார்க்கக்கூடிய பாவத்துக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ருணரோக சத்துருஸ்தானம் இடம். எதிரிகள் எதிரிகள் மூலயமா பிரச்சனைகள் வர்றது, ஏதாவது ஒரு சங்கடங்கள் வருது, அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி, அடுத்தது கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி வர்றது, அல்லது உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்கள ஏதாவது ஒரு பிரச்சனைகள், தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள், கூட வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களாம் பிரச்சனைகள், இந்த மாதிரி சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் இதிலெல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க சனி பகவான். இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த ஜூலை மாதம் அந்த உச்ச குரு உங்கள் ராசி நாதன் உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல மறைந்தாலும் உச்சம் பெற்றிருக்கிறதுனா அது மறைவில்லைங்க. 8ஆம் இடத்துல இருந்து அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கறதுனால இதில் எல்லாமே உங்களுக்கு விடிவு காலம் தாங்க. இந்த ஜூலை மாதம் இதிலிருந்து பிரச்சனை இருந்து விடிவு காலம் ஓரளவு நிம்மதியாக அமர்ந்து உட்காந்து நிம்மதியான வேலை பார்க்கறது, நிம்மதியாக இருக்கிற சூழ்நிலையே இந்த கோச்சார நிலை காட்டுதுங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதி சூரிய பகவான் பாருங்க
உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகம் யோகாதிபதி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருக்காரு சூரிய பகவான். அங்கே இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இதுவும் நல்ல அமைப்பாக தாங்க இருக்கு. பாக்யாதிபதி ராசியை பார்க்கறதுனால கூடுதலான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சூரிய பகவான் வந்து புத்திரக்காரகன், அதாவது பித்ருக்காரகன் அப்படிங்கிற அமைப்பில் தந்தை மூலயமா வந்து சொத்துக்கள் வந்து சேர்ந்து தந்தைகள் மூலயமா வந்து நல்ல பலன்கள் நடக்கிறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கும். அவரே 9ஆம் அதிபதி இல்லைங்களா. அடுத்தது அவர் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் உச்ச குருவோடு உங்கள் ராசி நாதனோட சேர்றதுனால இதுவும் நல்ல அமைப்புல தான் இருக்குங்க 16ஆம் தேதி மேலையும். சரிங்களா. இந்த கோச்சார நிலை வந்து இந்த மாதம் முழுவதுமே வந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம், குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சாதகமான அமைப்பாகவே இந்த தனுசு ராசி நேர்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியான செவ்வாய் பகவான் அவர் வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்குங்க. 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தையும் உங்கள் ராசியும் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க தனுசு ராசி நேர்களுக்கு அப்படின்னா இந்த மாதம் பாருங்க, அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஆனால் அது நீர் ராசியாகவும் இருக்கு. அடுத்தது உங்கள் ராசியையும் பார்க்குறாரு. ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் நீர் ராசியில் தான் உச்சம் பெற்று இருக்காரு. இந்த அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் இந்த மாதிரி முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாலும், அல்லது வெளிநாட்டில் குழந்தைங்க எங்கள் பிள்ளைங்க இருக்காங்க அங்கே போய் அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட போய் நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கொஞ்சம் வயது ஆனவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா பெரியவங்க, அவங்களுக்கெல்லாம் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு அவங்களுக்கும் நல்ல அமைப்பு இருக்குங்க இந்த மாதம். ஏன்னா பஞ்சமாதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தையும் உங்கள் ராசியும் பார்க்கக்கூடிய அமைப்பு, உங்கள் ராசிநாதன் நீர் ராசியில் இருப்பது, இது எல்லாமே சிறப்பான அமைப்பு அப்படிங்கிற வெளிநாடுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கூடுதலாக முயற்சி செய்யுங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி யாரு? சனி பகவான். அவரை பார்க்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் அப்படிங்கிறதுனால முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. உங்கள் திசா புக்தி ஒத்துழைப்பு இருந்தால் இந்த கோச்சார கிரகம் ஒத்துழைக்கிறதுனால வெளிநாடுக்கு போய் ஏதாவது ஒரு காரணத்தினால குழந்தைகள் கூட போய் இருக்கணும், பிள்ளைங்கள் கூட இருக்கணும், அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க கூட போய் இருக்கணும், அங்கே இருக்காங்க பசங்க இப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லைங்களா, அங்கே போய் இருக்கணும்னு நினச்சாலும் அல்லது வேலை விஷயமா போகணும்னு நினச்சாலும் எல்லாருக்குமே இந்த மாதிரி யோகமான அமைப்பு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வெளி ஊரில் வேலை அமைகளும், வெளி ஊரில் போய் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், இந்த ஊர் வேணாம், நான் எங்கள் ஊரில் சொந்த ஊருக்கு போய் நான் வேலை பார்க்கணும், இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் முயற்சி அதிகமாக பண்ணுங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து வேலை அமையக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் சொந்த ஊர்லேயே வேலை அமைகிறது, அல்லது நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு வந்து வேலையை மாற்றிட்டு போகிறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கோச்சார நிலை சாதகமாக இருக்குங்க உங்களுக்கு. அவங்கெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். வேலை விஷயம், இடமாற்றம், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல யோகமான அமைப்பு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கறது, இது சிறப்பான அமைப்பு. உயர் கல்வி ஸ்தானாதிபதியான 9ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு யோகாதிபதி அப்படிங்கிற அமைப்பில் அவர் ராசியை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த மாதம் சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. நல்ல ஸ்கூலில் போய் சேர்றது, நல்ல காலேஜில் போய் சேர்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. இந்த தனுசு ராசினியர்களுக்கு பாருங்கள், அர்த்தாஷ்டமாவுடைய சனியுடைய பாதிப்பு இந்த மாதம் மிக குறைவாகவே இருக்குங்க. சனி பகவானால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, யோகமான பலன்கள் தான் கொடுக்கும். வேலை தேடிட்டு இருக்கீங்களா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த சனி அப்படிங்கிறது உத்தியோக வேலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, காரகத்தன்மை இருக்கிறவர அப்படிங்கிறதுனால, அந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதன் பலம் பெற்று அந்த சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால சிறப்பான அமைப்பாக நல்ல அமைப்பாக இருக்குங்க. வேலை வாய்ப்பு புதிதாக தேடிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால அவங்களும் முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. ஏன்னா தனஸ்தானாதிபதி ராசிநாதன் வந்து உங்களுக்கு வலுத்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டம் மூலயமா உங்களுக்கு பண வரவு, பொருளாதார வளர்வு இந்த மாதிரி இருக்கிறதுனால அது குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தையும் 2ஆம் அதிபதியும் பார்க்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது எல்லாமே பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. பண வரவும் வரக்கூடிய அமைப்பாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்கு. பொதுவாக தனுசு ராசி நேயர்களுக்கு ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை இந்த ஜூலை மாதம் காட்டக்கூடிய அமைப்பாக
இந்த கோச்சார நிலை இருக்குங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஒத்துழைப்பு இருந்தாலே போதுங்க, ஒரு ஓரளவு நல்ல பலன்கள், யோகமான பலன்கள், நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இருக்கு. யோகமான மாதமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஜூலை மாதம். நன்றி, வணக்கம்.